கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஆராதனையில் இன்னிலிருந்து ஒரு சீரீஸ் ஆஃப் த லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மகாதேவன். இயேசு கிறிஸ்து மகாதேவன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோ சிம்பிளாக நம்ம அவருடைய சொரூபத்தில் மாற முடியும். எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவை நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோ சுலபமாக அவரை நம்ம புரிஞ்சுட்டு அவரின் சாயலில் நம்மளும் இருக்கிறதுக்கு நம்ம சுலபமாக்கக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு தெரிஞ்சு வரும். அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாங்க, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு தேவனுடைய வசனங்கள், புது உடன்படிக்கையின் சத்தியம் என்ன சொல்லுதோ அது நம்ம கேட்டுட்டு இப்படி இருப்பாரான்ற ஒரு விசுவாசத்தின் வழியாக தான் நம்ம அவரை நம்ம புரிஞ்சிக்க முடியுமே தவிர, அவருடைய வெளிப்பாடு இருக்கு இல்லைங்களா, ஒரிஜினல் வெளிப்பாடு, அது அவர் நமக்கு எப்போ வராரோ ரெண்டாம் வருகையில் தான் அவரை பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் என்னென்னவெல்லாம் வசனங்கள் சொல்லுதோ அதெல்லாம் விசுவாசத்தின் வழியாக தான் அவர் இப்படி இருப்பாரான்ற ஒரு விதத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து மகாதேவன் என்றப்போ நம்ம நினைக்கிற மாதிரி மகாதேவன் என்ற ஒரு வேர்ட் அந்த வார்த்தை சுலபமாக யோசனை பண்ணக்கூடிய வார்த்தை கிடையாது. சுலபமாக யோசனை பண்ணக்கூடிய வார்த்தை கிடையாது. தீத்துக்கு எழுதின அந்த நிருபத்தை நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 8 நம்ம 15 வசனங்களை நம்ம பார்க்கிறப்போ, 2ஆம் அதிகாரம் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. யாருங்க எதிரி யாரு? உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும். பாத்தீங்களா? உபதேசத்திற்கு விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுவதுமாய் இருப்பாயாக. அதனால தீத்து யாருங்க? தீத்து சுவிசேஷகர். தீத்து சுவிசேஷகர். தீத்து, யோதா, அப்புறம் தீமோத்தேயு, இந்த எபப்ரோதித், இவங்கெல்லாம் என்னதுன்னா சுவிசேஷகர்கள். சபையை அவங்க நடத்துவாங்க. அப்போஸ்தலர்கள் எங்கேயுமே 12 பேர் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள், பிளஸ் இன்னொருத்தர் 13 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க இல்லாத அந்த இடத்துல எல்லாம் சுவிசேஷகர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்குது புது உடன்படிக்கையில சுவிசேஷர்களை பற்றி. அதனால தீத்துக்கு சொல்றாரு பவுல் ஆனவர் எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய உபதேசம் எப்படி இருக்கணும்னா எதிரியானவன் என்றப்போ இங்க சாத்தான் மட்டும் கிடையாது, சாத்தான் சம்பந்தப்பட்ட மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய உபதேசத்தை எப்படி பேசுவாங்களா, எப்படி பேச முடியும்னா கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸை வச்சு உபதேசம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. கான்ட்ரடிக்டரின்னா என்னதுங்க? ஆக்ஷேபனை பண்ணி பேசுறது. நம்ம ஒரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம், அது இல்லை அப்படி இல்லை என்ற மாதிரி பேசக்கூடிய விதத்துல உன்னுடைய உபதேசம் இருக்கவே கூடாது என்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே பேசுறாரு. உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும். உபதேசம் பண்றப்ப அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? விகற்பமா யாருமே பேசக்கூடாது. இன்னும் சின்னராஜ பிரதர் இப்படி பேசுறாரு, இந்த வசனம் மட்டும் எப்படி இருக்கு, இப்படி இருக்கே, அவர் ஒண்ணு பேசிட்டு இருந்தா இவங்க வசனம் மட்டும் இப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாம் உபதேசம் இருக்கவே கூடாதுங்க. நான் உங்களுக்கு அந்த விஷயத்துல நிறைய விஷயங்களை நான் பேசிட்டே வந்துட்டே தான் இருக்கிறேன். ஆராதனையில, புது உடன்படிக்கையின் ஆராதனையில பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த ஆராதனை பெற வேண்டியவர்களா இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு வசனங்களை நம்ம சொல்றோம். ஆனா உலகத்துல இருக்கிற எந்த கிறிஸ்துவன் சபையோ அதை ஏற்றுக்கல, இன்னைக்கும் ஏத்துக்கல. கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லிட்டு
புது உடன்படிக்கைய பழைய உடன்படிக்கையும் சேர்த்து உபதேசம் பண்றது விகற்பமான உபதேசத்திற்கு விகற்பமான ஒரு காரியம். புரியுதுங்களா நான் சொல்றது? அதெல்லாம் இப்ப நிஜமான ஒரு வாஸ்தவமான உபதேசத்தை நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். சத்தியமான உபதேசத்தை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்போ உலகத்தார் எப்படி இருக்காங்கன்னா, நம்மள உபதேசத்திற்கு விகற்பமா உபதேசம் பண்றன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்குமே சரி, இந்த வசனத்தை நான் வக்ரீகரித்து இல்ல தப்பான உபதேசத்துல உங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு யாருமே என்னால என்கிட்ட ருஜுவு பண்ண முடியவே முடியாது, ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் உபதேசம் பண்றேன் எல்லாமே சரி. அன்னைக்கு தீத்துக்கும் பவுலானவர் அதுதான் கட்டளையிட்டார், உன்னுடைய உபதேசத்திற்கு என்னவா இருக்கக்கூடாது, யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணாத அளவுக்கு நீ உபதேசம் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க சொன்னதை நீ சொல்லிட்டா போதும், வேற எதுவும் நீ என்ன பண்ணக்கூடாது. நாங்க அப்போஸ்தலருடைய உபதேசம் எனக்கூடிய புது உடன்படிக்கையின் சட்ட திட்டங்களை, அந்த உடன்படிக்கையின் நீதியையோ, அந்த உடன்படிக்கையின் விசுவாசத்தையோ, அந்த உடன்படிக்கையின் கிரியைகளையோ சரியான முறையில் அந்த உடன்படிக்கை உட்பட்டாக உபதேசம் பண்ணு என்றதுதான் அதனுடைய கருத்து. புரியுதுங்களா நான் சொல்றது? பழைய உடன்படிக்கையின் நீதியையும் புது உடன்படிக்கையும் நீதியையும் ரெண்டுத்தும் சேர்த்தா என்ன ஆகுங்க? இன்னைக்கு உலகத்தாருன்னா கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லக்கூடிய அவர்களும் எப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னா, எந்த நீதி எங்க வெளிப்படுத்தப்பட்டதுன்றதே தெரியாம உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விகற்பமான உபதேசம். புது உடன்படிக்கைக்கு என்று ஒரு வித்தியாசமான விசுவாசமோ அதுக்கென்று ஒரு நீதியையோ இருக்குன்ற ஒரு விஷயமே தெரியாம இன்னைக்கு உபதேசங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, ஆராதனை நடந்துட்டு இருக்கு, காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சரியான முறையில் கிடையாது. படிங்க. நல்லொழுக்கம் உள்ளவனும் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. பாத்தீங்களா? குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. கட்டளை இருப்பாயாக நான் அர்த்தங்க, கட்டளை அது. நீ எப்படியானா இருந்துக்கோ, உபதேசம் பண்றப்போ எப்படியான இருந்துக்கோன்ற அர்த்தம்னா, ஆவிக்குரிய விஷயத்துல நீ சரியான முறையில் இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை தான் அதனுடைய குறிப்பை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருக்க வேண்டும். அதுல குற்றமா இருக்கக்கூடாது, குற்றமே இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான வசனத்தை உபதேசம் பண்றப்போ வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படித்திருந்து எது பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும். பாத்தீங்களா? இங்க ஒரு கண்டிஷன், ஒரு கஷ்டமான ஒரு கண்டிஷன் இருக்குங்க வேலைக்காரங்களுக்கு. இங்க வேலைக்காரங்கள் என்று சொல்ற அந்த வேலைக்காரங்கள் உலகத்துக்குரிய வேலைக்காரங்க கிடையாது. சபையில ஒரு பணக்கார சகோதரன் இருக்காங்க. அந்த பணக்கார சகோதரன் இடத்துல சபையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், பணக்கார உலகத்துக்குரிய விதானத்துல அவங்களுக்கு ஆஸ்தி நிறைய இருக்கும், அவங்க பணக்காரா இருப்பாங்க. அந்த பணக்காரங்க கிட்ட யாராவது வேலை செய்யக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய சகோதரன் யாராவது இருந்தா அவங்கள பற்றி தான் அந்த விஷயங்களை பேசப்படுதே தவிர, உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்கிட்ட போயிட்டு நம்ம வேலை செய்யற அந்த வேலைக்கார விஷயத்தை பத்தி பேசல. அது நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கணுமா வேலைக்காரங்க? எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி நம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. பாத்தீங்களா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இப்பதான் பார்த்தோம், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிரசன்னம் சிலுவையில தேவ கிருபையாக பிரசன்னமாக்கப்பட்டது.
இயேசு கிறிஸ்து தேவ கிருபையாக சிலுவையிலே தன்னை பிரசன்னம் ஆக்கினார். அது எதற்காக? நான் எல்லா மனுஷர்களுடைய ரட்சிப்புக்காக. எல்லா மனுஷர்கள் என்றப்ப என்ன அர்த்தங்க? கடந்த 2000 வருஷம் இருக்கு இல்லைங்களா, சிலுவையிலிருந்து 2000 வருஷம் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? இப்போ நம்ம யோசனை பண்ணாலே இந்த நொடியிலேயே கிட்டத்தட்ட 900 crores ஆஃப் த பீப்புள் இருக்காங்க இந்த உலகத்துல. 900 கோடி ஜனங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க இப்ப இருக்கிறவங்க இந்த நொடியில். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்போது வரைக்கும் கணக்கு போட்டா நம்ம கணக்கே இட முடியாத அளவுக்கு ஜனம் பிறந்திருப்பாங்க. அந்த எல்லா மனுஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, அவருடைய தேவ கிருபை வந்து பிரசன்னமாக்கி உபதேசம் பண்ணதா. எப்படி உபதேசம் பண்ணதா? நாம் அவபக்தியையும், அவபக்தின்றது என்ன தெரியுங்களா? என்னைக்காவது உங்களுக்கு அவபக்தின்றதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? மீனிங் தெரியுங்களா? அவபக்தின்றத வந்து நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது. அவபக்தி 2 லட்சணங்களின் மூலமாக, கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமாக அவபக்தின்றது வந்து கணக்கிடப்படுது. ஒன்று, அவபக்தி உள்ளவர்கள் தேவனுக்கே பயப்பட மாட்டாங்க. தேவனோ இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவபக்தி உள்ளவர்கள். 2, பாவத்திலேயே அவங்க தரித்திருப்பாங்க. 1, தேவன் என்ற தேவனோ இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க, பயந்து இருக்க மாட்டாங்க. 2, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? பாவத்திலே தரித்திருக்கும். அப்படியும் இது 2 முக்கியமான விஷயங்க. ஆவிக்குரிய விதானத்துல தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, உலகத்துக்குரிய விஷயத்துல பாவத்திலே அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா தரித்திருப்பாங்க. அவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவபக்தி. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு கணக்கெட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மளை தவிர யாருமே இன்னைக்கு எல்லாருமே அவபக்தியா இருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வசனங்களுக்கு யாருமே செவி கொடுக்கறத நம்ம பார்க்கறது இல்லை. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் இல்லப்பா, லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி சொல்லிட்டு இருக்குது. சிலுவையில தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி சொல்லிட்டு இருக்குது. என்ன சொல்லுதுன்னா அந்த கிருபை அவபக்தி இல்லாம இருப்பா. லௌகிக இச்சைகளை நீ வெறு, தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவபக்தி அவபக்தி இல்லாம தேவபக்தியையும் உலகத்திலே ஜீவனம் பண்ண என்ன சொல்லுதுங்க? கிருபை உபதேசம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்போ உபதேசம்? அந்த உபதேசம் எப்பத்தில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சிலுவையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதுக்காக தான் புது உடன்படிக்கையின் சட்டதிட்டங்கள், அதனுடைய நீதியின் உபதேசமே, கிருபையின் உபதேசமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாதிரி சொல்லுமா, அந்த அன்பால சொல்லுமா. அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. நீ பாவம் பண்ணாதான் இருப்பாயாகன்ற மாதிரி தான் கட்டளிட்டு சொல்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து அப்படி இல்லை. புது உடன்படிக்கையின் உபதேசம் அன்பின் உபதேசம். அதுல கிருபை வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உபதேசம். புரியுதுங்களா? அதுல நீதி நிறைந்த உபதேசம். நீ விசுவாசிக்கிறதற்கு, ஒரு இஷ்டப்பட்டு விசுவாசிக்கிறதற்கு ஒரு மூலமான ஒரு உபதேசம் அது புது உடன்படிக்கையின் உபதேசம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும். பாத்தீங்களா? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும். என்னது ஆனந்த பாக்கியம்? நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்னது? பரலோகம். நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்னா, நான் என்னுடைய எல்லா உபதேசத்திலையும் பரலோகத்தை டச் பண்ணாம நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணதே கிடையாது. அப்போஸ்தலர்களும் அப்படி பண்ணவே இல்லை.
எல்லா குறிக்கோளும் எப்படி எங்க போயிடணும்? நம்மளுடைய குறிக்கோள் என்ன? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இங்க உட்கார்ந்துட்டு இருக்கட்டும், நம்ம வெளியில என்ன வேலை செய்யட்டும், நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணுங்க? பரலோகம். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், அங்க ஆனந்தமே இருக்கும். மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரசன்னமாக்குது. அதுங்க அவர் வர்றப்போ எப்படி வருவாரா? மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும். நம்ம உலகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் சிலுவையில தேவ கிருபையாக பிரசன்னமாய் உபதேசம் பண்ணிட்டு இருக்குது. நீ அவபக்தி இல்லாம இரு, அப்புறம் லௌகிக இச்சை இல்லாம இரு. எப்படி இருக்கணும்? தேவபக்தி உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும். தெளிந்த புத்தி என்னன்றதுங்க? ஆரோக்கியமான புத்தி. அதுதான் தெளிந்த புத்தின்னு சொல்றாங்க. ஆரோக்கியமான புத்தின்றது வந்து ஆரோக்கிய ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்ற ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு டீல் பண்றேன் ஃபியூச்சர்ல. சூப்பரா இருக்கும் அந்த சப்ஜெக்ட், ஆவிக்குரிய ஆரோக்கியம்ன்றது. இங்க புத்தி வந்து ஆரோக்கியமா இருந்தா எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பட் தெளிந்த புத்தின்றது வந்து ஆரோக்கியமான புத்தி, பிழை இல்லாத, கெடுதல் இல்லாத ஒரு ஆலோசனை இருக்கக்கூடிய ஒரு புத்தி. அந்த புத்தியை வச்சுட்டு நம்ம என்ன இருக்கணும்? உலகத்துல ஜீவனம் பண்ண அந்த அந்த சிலுவையில பிரசன்னம் பண்ண அந்த தேவகிருபை பிரசன்னமாகி உபதேசம் பண்ணா, அதன் வழியாக நம்ம நடக்கிறப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா? 2ஆம் வருகையில் அவர் எப்படி வருவாரான்னா மகாதேவனாய் வருவாரா? எப்படி வருவாரா? மகாதேவன். அவருடைய தேவத்துவம் அன்னைக்கு வெளிப்படுத்தப்படும். அன்னைக்கு வெளிப்படுத்தப்படுறப்போ அவர் என்ன பண்ணுவாரா? நம்மளெல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு? நம்ம எதிர்பார்க்கிறப்போ மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? தேவ கிருபை போதிச்சிட்டு இருக்கு. அவர் வரப்போறாரு. அவர் வரப்போறாரு. எப்படி வரப்போறாருன்னு தேவ கிருபை இன்னைக்கு உபதேசம் பண்ணுது. இயேசு கிறிஸ்துவை மகாதேவனாய் வரப்போறாரா? மகாதேவனும் நம்மளுடைய ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தன்னுடைய பிரசன்னத்தை காண்பிக்க போறாரா? காண்பிச்சுட்டு அவரை யாரெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தின்படி அவரை விசுவாசித்தார்களோ, இன்னைக்கு அவரை மகாதேவன் நம்ம விசுவாசிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மகாதேவன் சொன்னா ஒத்துக்காத ஜன்மங்க இன்னைக்கு இருக்கு உலகத்துல. எப்படி? இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் சொன்னா ஒத்துக்காத ஜென்மங்கள் இன்னைக்கு இருக்கு. அது எப்படிப்பட்ட ஜென்மங்க? சரி, இயேசு கிறிஸ்து மகாதேவன் ஒத்துக்கிறோன்னு சொல்றவங்களும் அந்த தேவத்துவத்தை பற்றி அவருக்கு என்ன பண்றாங்கன்றதையும் நம்ம ஒண்ணுமே பார்க்க முடியாது. நாங்க ஒத்துக்கிறோம் என்றாங்க, அவருக்கு என்ன பண்ணீங்க? அவர் தேவத்துவத்தை பத்தி அவர் தேவன் சொன்னா அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா இல்லையோ? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்னும் பண்றது இல்லை. அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னா அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன நாவுகள் இன்னைக்கு இல்ல. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ற நாவு யாருக்கு இருக்கு? நமக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் புது உடன்படிக்கையின் சத்தியம். அதுக்கு வசனம் இருக்கா? நிறைய வசனம் இருக்கு. அவங்களுக்கு சொல்லாத இருக்கிறதுக்கு வசனம் இருக்கா? எதுவுமே. இன்னைக்கும் அவங்க மாறலன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மகாதேவன். அவர் வருவார். அவர் வந்து அந்த ஆனந்த பாக்கியம் என்றது இருக்கே, அதுக்கு நம்மளை வந்து அழிச்சிட்டு போவார். தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நமக்கு அவருடைய மகிமை இருக்கு. ஆனா சம்பூர்ணமான மகிமையிலே சம்பூர்ணப்படுத்தி நம்மளை வந்து என்ன பண்ணுவாருன்னா அழிச்சிட்டு அவர் கூட கூப்பிட்டு போயிடுவார். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து மகாதேவன் நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனா அந்த மகாதேவத்துவத்திற்கு நம்ம வந்து காரியங்கள் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். என்னென்ன காரியங்களை பாருங்க, நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டது. அவபக்தி இல்லாத இருக்கணும், லௌகிக இச்சை இல்லாதவர்களா நம்ம இருக்கணும், தெளிந்த புத்தியையும் நீதியை. இந்த நீதி என்ற என்ன நீதிங்க?
நீதின்றப்பெல்லாம் புது உடன்படிக்கை நீதின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனசுல வந்துடணும். நீதின்னு எங்கெல்லாம் சொல்லப்படுது புது உடன்படிக்கையில. அதுக்கு நியாயப்பிரமாணத்து நீதின்றதுக்கு அங்கே புது உடன்படிக்கை திருப்பி அங்க இறுக்கி எழுதக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீதின்ற ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் இல்ல அந்த வேர்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுதோ அங்கெல்லாம் புது உடன்படிக்கை நீதியை பத்தி பேசப்படுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? நீதியுள்ளவர்களாய் நம்ம வாழணும், தேவபக்தி உள்ளவர்களாகவும் இவ்வுலகத்திலே நம்ம ஜீவனம் பண்ண வேண்டியவர்களா நம்ம இருக்கணும். அப்போதான் அவர் வர்றாரு. எப்படி வருவாரு? மகாதேவனாய் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாரு? அழிச்சிட்டு போயிடுவாரு. ஸோ நம்மெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர் மகாதேவன் என்று சொல்ற அந்த ஒரு வார்த்தை வந்து சும்மா சொல்லப்படலைங்க. மகாதேவன் அந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம வந்து கன்க்ளூட் பண்றதுக்கு கிடையாது. அதனாலதான் நான் சீரீஸ் ஆஃப் தி லெசன்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வசனத்துல சொல்லிட்டா போதுமா? அப்படிதான் சொல்லுவாங்க உலகத்துல இருக்கணும். ஒரு வசனம் சொன்னாலும் நம்ம விசுவாசித்து ஆகணும். புரியுதுங்களா நான் சொல்றது? எப்படி ஒரே வசனம் சொல்லி இருந்தாலும் நீ விசுவாசித்து ஆகணும் புது உடன்படிக்கையில். அதுக்குன்ட்டு நீ நம்பணுன்றதுக்காக ரிப்பீட்டடா சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது தேவனுக்காக. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு வசனம் சொன்னாலும் நீ விசுவாசித்து ஆகணும். ஆனா நானும் சரி ஒரு வசனத்துல நான் வந்து உங்களுக்கு விவரிக்க எனக்கு பிடிக்கல. ஸோ தேவனானவர் வந்து தேவனானவரோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு வந்து நிறைய வசனங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதன்படிதான் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மகாதேவன் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை பார்க்கலாம். பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். இயேசு கிறிஸ்துவை பத்தி அங்க பேசப்படுது. இந்த கடைசி நாட்கள் என்றது எந்த கடைசி நாட்கள்? பழைய ஏற்பாட்டின் கடைசி நாட்கள். பூர்வ காலத்திலே என்றப்போ பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலமோ அதுக்கப்புறம் அந்த பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலேயோ பிதாவாகிய தேவன் எப்படி பேசினாரோ அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த கடைசி நாட்களிலே என்னக்கூடிய அந்த கடைசி நாட்கள் புது உடன்படிக்கையின் கடைசி நாட்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அததான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி நாட்கள்ன்றது வந்து எப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சான். இயேசுக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறப்பவே அந்த கடைசி நாட்கள்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரியாகவும் பேசுவாங்க. அப்போஸ்தலர் இருக்கிறப்போ அந்த கடைசி நாட்கள் வந்து ஸ்டார்ட் ஆகல. புரியுதுங்களா நான் சொல்றது? புது உடன்படிக்கையின் கடைசி நாட்கள் அப்போஸ்தலர்கள் இருக்கிறப்போ ஆரம்பிக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனா இன்னும் கொஞ்ச காலம், ஒருவேளை இந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வேணும்னா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கடைசி நாட்கள் ஒருவேளை கிட்ட இருக்கலாம். நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலைங்க, தயவு செஞ்சு எதையும் நான் வந்து ப்ராஃபஸி பண்ணலை, சொல்லலை. ஒரு வேலை நினைக்கிறேன் கடைசி நாட்கள் வந்திருக்கலாம்ன்ற மாதிரி. ஆனா கடைசி நாட்கள்ன்றது வந்து கரெக்டா நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கணும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நமக்குன்றவங்களும் சபையை பத்தி பேசலைங்க, இஸ்ரவேலரை பத்தி பேசுது. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அண்டர்லைன் பண்ணிக்கணும். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த உலகங்கள் என்றது என்ன அர்த்தங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பூமியையும் ஆகாயத்தையும் சிருஷ்டித்தாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில உண்டாக்கப்படுறது கிடையாது. உலகங்கள். இவர் எப்படிப்பட்டவராயிருந்தா இவரை கொண்டு பிதாவாகிய தேவன் இந்த உலகங்களை சிருஷ்டித்தார். மகாதேவன் என்ற ஒரு வார்த்தை வந்து இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஓகே, சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா அவரை கொண்டு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரா?
உலகங்களை சிருஷ்டித்தாராம். உலகங்கள் என்ற ஒரு வார்த்தை வந்து நீங்க யோசனை கூட பண்ண முடியாது. நம்ம ஆகாயத்தை ஒரு வாட்டி நம்ம பார்க்குறப்போ ஆகாயத்துல எத்தனை என்னதுங்க கிரகங்கள், அந்த நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டிருக்குதோ நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி சிருஷ்டித்தாராம்? அவர் வாய் சொல்லாலே சிருஷ்டித்தாராம். அப்படின்னு அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனா இருந்தா, மகா தேவனா இருந்தா அந்த உலகங்கள் அப்படி சிருஷ்டிக்கப்படுறது. புரியுதுங்களா? அதனால மகாதேவம் இயேசு கிறிஸ்து மகாதேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்னால என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. உலகங்கள் என்றது வந்து சாமானியமான ஒரு வார்த்தை கிடையாதுங்க. நம்ம இருக்கிற அந்த கேலாக்சிலேயே ஒரு எட்ஜில இருந்து இன்னொரு எட்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு ஒரு லைட் இயர் ஸ்பீட்ல போனாலே 2000 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. லைட் இயர் ஸ்பீட்லன்னா என்னது? அது 20 செகண்டுக்கு 20 கோடி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலே 200 பில்லியன் கோடி டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி இந்த கேலாக்சி மாதிரி பல கோடி கேலாக்சிகள் அந்த இதுல இருக்கு மேல. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா அதை சிருஷ்டிக்கிறது? அவர் சாமானியமான மனுஷன் நினைச்சிட்டீங்களா? மனுஷன் இயேசு கிறிஸ்து தெரியாது, அவர் மகாதேவன். புரியுதுங்களா? எப்படின்றத இன்னும் விவரிக்கிறார் பாருங்களேன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், பாத்தீங்களா, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொந்தமாய் இருக்கு. அவர் யாரு? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். யாரு? இவர் என்றவர் இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய மகிமையின் பிரகாசம். தேவனுடைய மகிமை, அவருக்கு மகிமை இருந்துச்சுன்னா அந்த மகிமையிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் யாரா? இயேசு கிறிஸ்து. தேவன் வந்து ஒரு மகிமை உள்ளவராக இருக்கிறப்போ அந்த மகிமையிலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் எப்படிப்பட்டவர்? இவரும் அப்படிப்பட்டவரா தான் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை தான், சமமான ஒரு விஷயத்தை இங்க பேசப்படுது. நெக்ஸ்ட், அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். பிதாவாகி தேவனுடைய அவருக்கு என்ன தன்மை இருக்கோ அதுக்கு ரூபம் கொடுத்த எப்படி இருப்பாரா? இயேசு கிறிஸ்து மாதிரி. இயேசு கிறிஸ்து அப்படின்னா ரூபத்திலையும் சமானமான ஒரு இது இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய தன்மையின் ஸ்வரூபம். பிதாவாகிய தேவனுக்கு ஏதாவது ஒரு ரூபம் கொடுக்கணும்னா நீ எப்படி கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் கொடுக்க முடியுமா? தன்மையின் ஸ்வரூபம். புரியுது நீங்க நான் சொல்றது? அதை வந்து தெலுங்குல மூர்த்தி மந்தமும் ஒன்று சொல்ற ஒரு வார்த்தையா. மூர்த்தி என்றது வந்து ரூபம். பிதாவாகிய தேவனுடைய ரூபத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கணும், அவரை புரிஞ்சுக்க முடியும்ன்ற மாதிரி தான் சொல்றாரு. எப்படி? அவருக்கு ஏதாவது ஒன்று பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாரு என்ற ஒன்று யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நீ புரிஞ்சுக்கணும்னா அவரை புரிஞ்சுக்கிற மாதிரி. புரியுதுங்களா? அந்த ரூபம் இந்த ரூபம் ஒரே ரூபம் என்ற ஒரு விஷயத்தை தான் அது பேசப்படுது. அப்புறம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். வசனத்தினாலே என்றது வந்து வார்த்தையினாலே இன்னும் சொன்னீங்க, அங்க பக்கத்துலயும் எழுதிக்கலாம். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். இங்கே சொல்லப்படுற இரண்டாம் முக்கியமான கேரக்டரிஸ்டிக், இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் முக்கியமான கேரக்டரிஸ்டிக், 4 விஷயங்களை இங்க பார்த்துட்டு வரோம். ஒன்று, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் சிருஷ்டித்ததுனால அவர் மகாதேவன். 2, பிதாவாகிய தேவனுக்கு சமமான மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 3, தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். 4, தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே
சகலத்தையும் தாங்குகிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வித் இஸ் பவர்ஃபுல் வேர்ட். பவர்ஃபுல்ன்றது வந்து அந்த மகத்துவம் உள்ள இல்ல வல்லமையுள்ள என்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. ரொம்ப பவர்ஃபுல்ன்றப்ப அது வந்து மகா என்ற ஒரு வார்த்தையையும் குறிக்குது. வல்லமையுள்ள, மகத்துவம் உள்ள, மகாதேவன், சர்வ வல்லமையுள்ள என்ற வார்த்தையெல்லாம் சமமான ஒரு அர்த்தத்தை குறிக்கிற ஒரு வார்த்தைகள். புரியுதுங்களா? மகாதேவன் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம யோசனை பண்றது கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா அவர் மகாதேவன். மகாதேவன் அப்படி எப்படி மகாதேவன்னா, உன்னை வந்து மீட்டு பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு அவர் மகாதேவன். 2, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பிதாவாகி தேவனுக்கு சமமான சொரூபமுள்ள மகாதேவன். 3, வல்லமையுள்ள வார்த்தை கொண்ட மகாதேவன். 4, இந்த உலகங்களையே சிருஷ்டித்த மகாதேவன். 5, அப்புறம் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம் உள்ள மகாதேவன். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா அப்படிப்பட்ட மகாதேவன் வந்து தம்மை தாமே என்ன பண்ணாரா? தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பாத்தீங்களா? அதனால இயேசு கிறிஸ்து மகாதேவனா இருந்தாலும் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தாருக்காக, இனி பிறக்க போற இனி எத்தனை வருஷம் இருக்க போகுது எனக்கு தெரியாது. இன்னொரு 1000 வருஷம் இருந்தாலும் அந்த 1000 வருஷம் கிடையாது, 2000 வருஷம் இருந்தாலும் அந்த 2000 வருஷம் வரைக்கும் பிறக்க போற எந்த மனுஷர்களுக்காகவும் அவர் செய்ய போற பாவங்களுக்காகவும் சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்து சுத்திகரிப்பை தன்னுடைய ரத்தத்தினாலே உண்டாக்கினார். அது சாமானியமான ஒரு விஷயங்களா? சொல்லுங்க, அது சாமானியமான ஒரு விஷயங்களா? இப்போ ஒரு சகோதரனுக்காக இன்னொரு சகோதரன், ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஆனா எல்லாருக்காக பண்ணணும்னா அது முடியவே முடியாது. எல்லாருக்காக பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. உலகத்துக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மகாதேவனா இருக்கிறதுனால எல்லா பாவம், உலகத்தா இருக்கக்கூடிய எல்லா பாவம், இன்னும் பிறக்க போறவங்களோட பாவங்களுக்காகவும், இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, 2000 வருஷம் வரைக்கும் எத்தனை பேர் பிறந்தாங்களோ அவங்களும் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து இருந்தா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? பாவ மன்னிப்பு கிடைச்சிருந்திருக்கும். புது உடன்படிக்கையின்படி, இனி புது உடன்படிக்கையின்படி இந்த உலகத்துல இருக்கிற அந்த 900 கோடி ஜனங்களுக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. இன்னும் பிறக்க போற எத்தனை 1000 கோடி ஜனம் பிறந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கூட என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. அது வந்து சாமானியமான ஒரு விஷயம். அதனாலதான் அவர் இயேசு கிறிஸ்து தேவன், மகாதேவன். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால இயேசு கிறிஸ்து மகாதேவன் என்றப்போ அவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அவர் மகாதேவன் என்று சொல்றதுக்கு கிடையாதுங்க. ஒரு வார்த்தையில சொல்றது நான் நம்பிடுற மாதிரி கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்றத பார்த்து நம்ம யோசனை பண்ணா மகாதேவன் கிடையாது. அதை விட பெரிய ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதை கூட அவருக்கு தான் சொல்லணுன்ற மாதிரி நமக்கு தோணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான ஒரு ரூபம். புரியுதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மகாதேவன்ன்றது எதன்படி? உலகங்களை உண்டாக்கினதன்படி. உலகங்கள் என்றப்போ நீ பார்க்கக்கூடிய பார்க்க முடியாதது எல்லாத்தையும் அவரை தான் சிருஷ்டித்தார். புரியுதுங்களா? 2, அவர் பிதாவாகிய தேவனுடைய தன்மையின் ஸ்வரூபம் உள்ளவர், பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அப்புறம் வல்லமையுள்ள வசனங்கள் கொண்டவர். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? வல்லமையுள்ள வார்த்தை. இனி பார்க்க போறோம், இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வல்லமையுள்ள வார்த்தை. அவர் ஏதாவது ஒரு சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா அப்ப அது நடந்துதான் தீரும். அது வல்லமையுள்ளது நடந்துதான் தீருன்றதெல்லாம் கூட கம்மியான ஒரு விஷயம். அதெல்லாம் அப்படி சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் <clears throat> 1 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 <clears throat> 1
அவர் போயிட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கார். அவருக்கு சமமா உட்கார்ந்து, அவர் மகாதேவன், பிதாவாகி தேவன் மகாதேவன்ன்றதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுல கஷ்டமே கிடையாது. அவருக்கு போயிட்டு சமமா இவர் உட்கார்றாருன்றப்போ அவர் எப்படிப்பட்ட மகாதேவன், இவரும் மகாதேவன் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சகல மனுஷர்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதுக்காக அவர் என்னவா இருக்காரு? மகாதேவனா இருக்கிறாரு. எத்தனை பேரை கூப்பிட்டுவா, இந்த உலகத்தாரே கூப்பிட்டுவா, அவர்களுடைய எல்லா பாவங்களும், அது கூட 1-2 பாவங்களா, ஒருத்தன் எத்தனை பாவம் பண்றான்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. We can't even understand how many sins the persons are doing in the world today. ஒரு நாளைக்கே எத்தனை பாவம் பண்றாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. அந்த எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மகாதேவன் இயேசு கிறிஸ்து. அதுதான் அவருடைய மகாதேவத்துவத்தை பத்தி பேசுற ஒரு விஷயங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால நம்ம பரலோகம் போகணும்னு சொல்றப்போ அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சிட்டு இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவரு? மகாதேவன். நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். வலது பார்சத்திலே உட்கார்றப்போ யார் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரா, எப்படி இருக்கிறவர் பக்கத்துல உட்கார்ந்தாரான்றத எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறப்போ, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியரும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறார். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருந்தது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்த மன்னிக்கணும். 1-2 படிச்சிருங்க. 1-2 போதும். மேற்சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது வருஷத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், மகத்துவ ஆசனத்தில் மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய். யாரை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுது. பிதாவாகிய தேவனை பற்றியும் பேசுது. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவரா? மகத்துவம் உள்ளவரா? எப்படிப்பட்டவரா? மகத்துவம் உள்ளவரா? மகத்துவம் உள்ள ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறப்ப அவருடைய வலது பார்சத்தில் யார் போய் உட்கார்றாரு? இயேசு கிறிஸ்து. இங்கே 2 முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கீழே 2ஆம் வசனத்துல, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான குடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. என்னங்க, ஆசாரியரா இருக்கட்டும், பிரதான ஆசாரியரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். ஆசாரியம் போயிட்டு பிதாவாகிய தேவனுக்கு சமமா போயிட்டு உட்கார முடியுமா? நடக்குமா? அது எந்த பிரதான ஆசாரியனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆசாரியனா இருக்கட்டும், போயிட்டு எங்க போயிட்டு உட்கார்றாரா? பிதாவாகிய தேவனுக்கு போயிட்டு சமமா உட்கார்றாரு. அது நமக்கு உண்டுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரதான ஆசாரியத்துவம் யாரை கொண்டு பேசப்படுது? அது நமக்கு. நம்ம புது உடன்படிக்கையின் விசுவாசிகளை கொண்டு அவர் பிரதான ஆசாரியன், அவ்வளவுதானே தவிர அங்க போயிட்டு பிரதான ஆசாரியத்துவத்தை அவர் தேவனானவர் கிட்ட பண்ணிட்டு இருக்கல. புரியுதுங்களா? நமக்கு உண்டு. எதுக்கு? நம்மளுடைய பாவங்களுக்காக அவரே சிலுவையிலே தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆசாரியத்துவத்தை அவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றினார் என்ற ஒரு காரணத்தினாலே நமக்காக அவர் என்னவா இருக்காரு? பிரதான ஆசாரியனா இருக்காரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனா அவர் எங்க உட்கார்றாரு? மகத்துவம் உள்ள அந்த பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் போயிட்டு உட்கார்றாரு. அது எதை பத்தி குறிக்குது? அவருடைய மகாதேவத்துவத்தை பத்தி குறிக்குது.
ஏன் நான் ஒரு மகாதேவனா இருந்தா இவரும் மகாதேவன். புரியுதுங்களா நான் சொல்றது? பிரதான ஆசாரியத்துவம் என்றது நம்மை கொண்டுதான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் என்றது அந்த ஒரு லட்சணம், அந்த ஒரு என்ன சொல்றோம், அந்த ஸ்வபாவம் என்றது எது கொடுக்கப்பட்டது? யாரை கொண்டு கொடுக்கப்பட்டது? உன்னை பத்தி என்னை பத்தி தான் கொடுக்கும். நீ பண்ண பாவங்களை பத்தி, நான் பண்ண பாவங்களை பத்தி தான் அவர் ஆசாரியத்துவத்தை பத்தி பேசப்படுது. தவிர அவர் ஏதோ போயிட்டு பிதாவாகிய தேவனை உட்கார வச்சுட்டு அவருக்கு ஏதோ பண்ணிட்டு ஆசாரியத்துவத்தை பண்ற மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணு நடக்காது. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்மளுக்காக அவர் என்னவா இருக்காரு? பிரதான ஆசாரியனா இருந்தாலும் அவர் என்னவா இருக்காரு? ஆக்சுவலி அவருடைய ஒரிஜினாலிட்டி என்னதுங்க? யார் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மகாதேவன். இந்த விஷயத்துக்கு கருத்தை நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு யாருக்கு